ஒட்டுமொத்த அனைவர் மாவட்ட செயலர் எல்லாரும் கலந்து ஆலோசித்து தேமுதிக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று தெளிவாக நாங்க அறிவிப்பு கொடுத்து விட்டோம். அதேதான் எங்கள் நிலைப்பாடு. அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இவங்க வாக்களிப்பார்களா? நாங்க புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டோம்ல, புறக்கணிக்கிறோம் சொல்லியாச்சு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேர்தல் ஆணையம் 100% ஓட்டு போடணும்னு மட்டும் சொல்றாங்களே, இந்த முறை தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு போலிங் ஆச்சு நான் கேட்கிறேன். இருக்கிறதுலயே சென்னை சிட்டி ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? மக்களுக்கு தேர்தல் ஆணையம் மேல நம்பிக்கை விட்டு போயிடுச்சு. தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் யாருமே இப்ப இன்ட்ரெஸ்டா ஓட்டு போடவே போக மாட்டேங்கிறாங்க. இதாங்க உண்மை. 100% நீங்க ஓட்டு போடணும் நீங்க சும்மா விளம்பரம் வேணா பண்ணிக்கலாம். அப்படி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிறமே என்ன ஆக்ஷன் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு நான் கேட்கிறேன். அப்ப எப்படி நியாயமான தேர்தல் நடக்கும்? எப்படி மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போய் ஓட்டு போடுவாங்க? அப்படி மீறி போட்டா அராஜகம், அநியாயம், ரவுடிஸை வச்சு அடிக்கிறது, பூத் கேப்சர் பண்றது இதானே நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் கண் கூட தெரியுது. ஓட்டு காசு கொடுக்குறாங்க, இலவசங்களை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் யாராவது ஒரு கேண்டிடேட் தேர்தல் ஆணையம் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு கேள்வியை நான் தேர்தல் ஆணையத்தை கேட்கிறேன். இன்னைக்கு வேற எதுக்கோ வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரீங்களே. நம்ம இந்தியாவில் முதல் ஜனநாயகம் ஆரம்பிச்சதே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு நம்மளுடைய நாட்டுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் என்றுதான் சுதந்திரம் வாங்கி முதல் ஜனநாயகம் அங்கதான் வருது. அந்த ஜனநாயகம் இன்னைக்கு கேள்விக்குரிய மாதிரி இருக்க. அப்ப எதுக்கு இங்க ஒரு குடியரசு ஆட்சி, இங்க எதற்கு மக்கள் ஆட்சி? யார் ஆளுங்கட்சியோ அவங்கள் ஆட்சி என்று அறிவிச்சுட்டு போயிடலாம். அப்ப இதை வந்து கண்கூடாக தெரிந்தும் அதை வந்து தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு போகாம இன்னைக்கு வந்து மிக மிக ஒரு மோசமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்பதை நான் வன்மையாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். பாமக நிறுவனர் வந்து ராமதாஸ் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து அவங்க கேட்டதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. ஆனா எங்கள் நிலைப்பாடு என்னன்றது நான் ஒரு சொல்லியாச்சுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அத்தனை தேர்தலையுமே நாங்க போட்டி போட்டிருக்கோம். முதல் முறையாக நாங்க போட்டியிடலன்றது எங்களுடைய எதிர்ப்பு பதிய வைக்கிறதுக்கு தான். இப்ப என் மனவேதனை உங்க முன்னாடி சொல்றேன்ல, தேர்தல் கமிஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தேர்தல்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஒரே சான்று இது வரைக்கும் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க எடுத்துக்கங்க, அதே மாதிரி இடைத்தேர்தல்கள் நீங்கள் எடுத்துக்கங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதனால எங்களுடைய எதிர்ப்பை பதிய வைக்கதான் நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. போட்டியிடவில்லை என்பது வாக்களிப்பு செல்ல மாட்டோம் என்பது புறக்கணிக்கிறோம்.